அதாவது அவரு திரும்ப திரும்ப ரொம்ப திமுக ஆட்சியை ரொம்ப உயர்த்தி அவங்க சொந்தமா பேசவே மாட்டாங்க அவங்க, அது கன்ஃபார்ம். அது ஆமா, எனக்கும் தெரியும். நம்மளும் அந்த அந்த அடிமைகளா இருந்துட்டு தானே அதுக்கப்புறம் தானே வெளில வர முடியும். அது மாதிரி அது மாதிரி எப்படியே காலடியிலேயே தான் உட்கார்ந்து இருப்பாங்க, சொந்தமா யோசிக்க. அதே நேரம் நீங்க போய் மோடி காலடியில உட்கார்ந்தீங்களா? நீங்க போய் எடப்பாடி காலடியில உட்கார்ந்தீங்களா? எடப்பாடி காலடியில உட்கார்ந்திருக்கிறது வேலையா? அண்ணாமலை என்ன சொன்னாரு? கூட்டணியே கிடையாதுன்னாரு, தற்குறினாரு எடப்பாடியை. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? அண்ணாமலை தற்குறினாரு எடப்பாடியை. யார் கூட இருக்கீங்க? இப்ப யார் கூட இருக்கீங்க? ஒரு நிமிஷம் டீசன்ட்டா போயிட்டு இருக்கு. யார் மாத்துனது? நீங்க அவங்க தற்குறினால கால் கீழ உட்கார்ந்து யார் சொன்னது? இல்லக்கா டீசன்ட்டா போயிருந்தத கால் கீழ உட்கார்ந்து யார் சொன்னது? அப்ப என்னத்துக்கு காங்கிரஸ்ல குரல்கள் வருது? அப்ப காங்கிரஸ்ல ஏன் குரல்கள் வருது? விஜய் கூட போனா ஏன் குரல்கள் வருது? ஆபீஸ்ல யார் பேசுனாங்க? ஆபீஸ்ல யார் பேசுனாங்க? எல்லாம் அவங்க சட்டமன்ற கட்சி தலைவரே சொல்லிருக்காரு. அதிமுக கூட போ வேணாம்னு குரல் வரலையா? பாஜக தலைவரே சொல்லிருக்காரு. அதிமுக கூட போ வேணாம்னு பாஜக குரல் வரலையா? உங்க டைம்ல பேசுங்க. போனோம்ட்டு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரே சொல்லிருக்காரு விஜய் கூட போனோம்னு. அவங்களுக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க அடிமையா இருக்காங்கன்னு. நீங்களே சொல்றீங்க அந்த குரலும் வருதுன்னு. அப்போ நீங்க சொந்தமா யோசிக்கணும்ங்கறத சொல்றேன். சொந்தமா யோசிக்கிறதா இன்னொரு கூட்டத்துல பேசுறாங்கன்னு வரும். சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது, பழக்கமே இல்லையே.